நம்மளோட ரெடி குக்கிங்கோட ரெசிபி சுவையான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டில் சோம்பு, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கனை கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் தயிர் போட்டு இந்த மசாலாவை பிசைஞ்சிட்டு அதில் இந்த சிக்கனை போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் 15 மினிட்ஸ் அதை ஊற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவி அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால குக்கரில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றி, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு பிரியாணி இலையை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அதை வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சதை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நீங்கள் தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடினீங்கன்னா அது நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கின உடனே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் அதில் போட்டு நல்லா அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அதில் தயிர் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. தயிர் ஊற்றினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றி ரொம்ப நல்லா கிளறியாச்சு. கிளறினதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுள்ள பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு
அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை அளந்து ஊற்றுங்க. எந்த கிளாஸில் அரிசி அளந்தீங்களோ அந்த கிளாஸ்லேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அது கொதிச்ச உடனே குக்கரோட மூடியை போட்டு மூடிடுங்க. குக்கரோட மூடியில் இருக்க வெயிட்டை எடுத்துட்டு மூடுங்க. அப்புறம் அதில் ஆவி வந்த உடனே சிம்மில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குக்கரோட மூடி எடுத்து அதை மூடிடுங்க. மூடிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் பிரியாணி ரெடி ஆகிடும். சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சுவையான பிரியாணி இப்போ ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.